நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சாயங்காலத்தில் உங்களை காண்பதும் உங்களோடு ஒருமித்திருப்பதும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான பாஸ்டர் ஐயாவுக்காக உங்கள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் காண்பதும் உங்களோடு ஒருமித்திருப்பதும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த ஒரு பெரிய பாக்கியம். 2 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 36வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பின்பு அவர் இனி அந்த 36னுடைய முதல் வரிசையை மட்டும் வாசிங்க. தாவீது தன் காலத்தில் தேவ சித்தம் செய்து. இன்னைக்கு ராத்திரி நான் உங்கள் நடுவில் பேச போகிற செய்தி, நமது காலத்தில் தேவ சித்தத்தை செய்வோம். பிரைஸ் தி லார்ட். என்ன பேச போகிறேன்? நமது காலத்தில் தேவ சித்தத்தை செய்வோம். என்னுடைய செய்தியை 3ஆக பிரிக்கிறேன். 1, தாவீது வாழ்ந்த காலம். 2, அவன் இருந்த ஆவிக்குரிய நிலை. 3, அவன் செய்த தேவ சித்தம். இவ்வளவும் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். அத்தனை பேர் கண்ணை மூடணுன்னு. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இந்த இடத்துல இறங்க போகிறார். ஆவியானவர் பலமாக ஊற்றப்பட போகிறார். இந்த தொடக்க நேரத்தில் ஒரு அக்கினி இந்த கூடாரத்துக்குள்ளே இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடின எல்லாரும் வாயத்தரைங்க. ஆவியானவர் சிலரை தொடப்போகிறார். ஆவியானவர் சிலரை உடைக்க போகிறார். ஆவியானவர் சிலரை அசைக்க போகிறார். இதுவரை தேவ பிரசன்னத்தை பெற்றிராத சிலர் இப்பொழுது தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க போகிறீர்கள். கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி அத்தனை பேரும் வாயை திறந்து நல்ல ஆவியில ஜெபிங்க. நல்ல ஆவியில ஜெபிங்க. ஆண்டவரே, எங்க காலத்துல தேவ சித்தத்தை செய்யணும். நல்ல போராடி ஜெபிங்க. ரக்கதரபலபா ரியாந்தரபலபா சந்தரபலபலபலபா. இது போதாதனே, கிருபை பெற்றவர்கள் வாயை தரைங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் வாயை தரைங்க. வல்லமை இறங்குது. உடபாரா பாலாபா சக்கரபா ரியாந்தர பிரௌடபரபலபா ஊடபல் கபரபரப ரியாந்தரபலபா. கண்ணை மூடி பெற்றுக்கோர் அபிஷேகம். நல்ல ஆவியானவர் விட்டு கொடுங்க. நல்ல ஆவியானவர் விட்டு கொடுங்க. ரிபா ரகதனா கபதரா பாபா உடபா பிரௌடபா சந்தரபா ரியாந்தல் கபரபரபா. கிருபை இறங்குகிறது. ஆவியானவர் இறங்குகிறார். தேவ பிரசன்னம் இறங்குகிறது. நல்லா போராடுங்க. வாயத்தரைங்க. மடன்னு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. கிருபை இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. ஆவியானவர் இந்த சபையை நிரப்புகிறார். வந்திருக்கிற அத்தனை பேரை நிரப்புகிறார்.
தகப்பனே உம்முடைய கிருபை சொல்லுங்க, போராடி ஜெபிங்க. Iba kaba duraba proudaba kandara baba. Hallelujah. பலவீனர்கள் பலப்படுவார்களாக, கட்டப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இந்த நாள் கர்த்தருடைய ஆவி உன்னை தொடுகிறார். சகோதரா, உன்னை தொடுகிறார் ஆவியானவர். உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம். கண்ணை மூடி விட்டு கொடு, பற்றி பிடிக்குது அபிஷேகம். ஜெபிங்க. 2 நிமிஷம் கூட வா திறந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் உங்களை விட்டு கொடுத்து ஜெபிங்க. நல்ல தகப்பனே, நல்ல மாலை நேரத்துக்காய் உமக்கு நன்றி. வந்திருக்கிற எல்லாமுடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. அத்தனை பேரோடு நீர் பேசணும். ஒரு ஆள் கூட கர்த்தர் என்னோட பேசலன்னு இந்த இடத்தை விட்டு எழும்பி போகக்கூடாதப்பா. அத்தனை பேரோடு நீர் இடைபடுவீராக. தாழ்த்துகிறோம், இப்படிய நல்ல கரங்களில் தருகிறோம். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தாவீதுக்கு மட்டும் பைபிள்ல சில முக்கியத்துவங்கள் உண்டு. அவனுக்கு மட்டும் உள்ள முக்கியத்துவம் ஒன்று, அது வேற யாருக்குமே பைபிள்ல கிடையாது. அந்த முக்கியத்துவங்கள் பைபிள்ல வேற யாருக்கும் கிடையாது. ஒன்று, தாவீதின் நகரம். அது யாருக்கு மட்டும்தான்? தாவீதுக்கு மட்டும். சிட்டி ஆஃப் டேவிட். 2, அவனுக்கு மட்டும் ஆண்டவர் கொடுத்த பாக்கியம். 2, தாவீதின் செங்கோல். அது யாருக்கு மட்டும்? தாவீதுக்கு மட்டும். 3, தாவீதின் சந்ததி. இயேசு கிறிஸ்து யாரு? தாவீதின் சந்ததி. சீட் ஆஃப் டேவிட். அதுவும் யாருக்கு மட்டும்? தாவீதுக்கு மட்டும். 4, கீ ஆஃப் டேவிட். தாவீதின் திறவுகோல். அப்போ ஒவ்வொன்றா சொல்லுங்க. தாவீதின் நகரம், தாவீதின் செங்கோல், தாவீதின் சந்ததி, தாவீதின் திறவுகோல். இது பைபிளில் யாருக்கு மட்டும்தான்? தாவீதுக்கு மட்டும். தாவீதின் திறவுகோலுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அது என்ன முக்கியத்துவம்னா, அதை வச்சு பூட்டினா எவரும் திறக்க முடியாது. அதை வச்சு பூட்டினா எவரும் திறக்க முடியாது. அதால் திறந்தா எவரும் பூட்ட முடியாது. இந்த ஆண்டு இந்த சபைக்கு ஆண்டவர் தாவீதின் திறவுகோலை தந்தருளுவாராக அப்படின்னு நான் மனப்பூர்வமா ஜெபிக்கிறேன். நீ அடைப்பது அடைக்கப்படும், நீ திறப்பது திறக்கப்படும். நீ அடைச்சா யாரும் திறக்க முடியாது, நீ திறந்தா யாரும் அடைக்க முடியாது. நாம 5 சித்தங்களுக்கு நடுவில் வாழ்கிறோம். எத்தனை சித்தங்களுக்கு நடுவில் வாழ்கிறோம்? 5 சித்தங்கள். நீங்கள் எழுத முடிஞ்சவங்க எழுதணும். நம்ம பெந்தக்கோ சபையில் உள்ள பிரசங்கம் வரும் அல்லேலியா க்ளோரி மட்டும் கிடையாது. பெந்தக்கோ சபையில் உள்ள பிரசங்கம் பைபிள் ஆகும். ஐயோ, எது? பைபிள்.
5 சித்தங்களுக்கு நடுவில் வாழ்கிறோம். அந்த 5 சித்தங்களை நான் தொடக்கத்தில் சொல்கிறேன். 1, ஒரு பிள்ளையை பெற்ற பெற்றோருக்கு பிள்ளையை பற்றி ஒரு விருப்பம் உண்டு. என்ன உண்டு? விருப்பம் உண்டு. இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அப்புறம் பைலட் ஆகணும். அப்படி இந்த சில இடங்கள் எல்லாம் 1 வயசுக்கு சோறு கொடுப்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. 1 வயசுக்கு சோறை கொடுக்கும்போது அந்த பிள்ளைக்கு முன்னே கொஞ்சம் பொருட்கள் எடுத்து வைப்பாங்க. நியூஸ் பேப்பரு, பைபிளு, பணம் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. அந்த பிள்ளை எதை போய் எடுக்குதோ அதை அந்த பிள்ளை விரும்புதுன்னு. ஒரு பிள்ளை என்ன படிக்க வைக்கணும்னு பார்க்கக்கு தகப்பனார் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போனார். அப்போ சைக்காட்ரிஸ்ட்டு உள்ளே போய் ஒரு சட்டி, இரும்பு சட்டி, கொஞ்சம் ஆணி, ஒரு சுற்றியல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது நர்ஸுகிட்ட சொன்னார். நர்ஸு எடுத்துகிட்டு வருது. அப்போ பிள்ளைக்கு அப்பா கேட்குறாரு, ஏன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இவன் சட்டி எடுத்தால் மேஸ்திரி ஆவான், ஆணி எடுத்தால் ஆசாரி ஆவான், சுற்றியல் எடுத்தால் இன்ஜினியர் ஆவான். அதுக்காக அவனை தகப்பனார் மடி 2 இறக்கி விட்டார். இறக்கி விட்டோன்னு அவன் இறங்கி போய் ஆணியும் எடுக்கலை, சுற்றியலும் எடுக்கலை, சட்டியும் எடுக்கலை, நேர நர்ஸை போய் பிடிச்சான். அப்போது தகப்பனார்கிட்ட அவர் சைக்காட்ரிஸ்ட்டு சொன்னார், அவன் டாக்டர் ஆவான்னு. ஐயோ, சிரிக்க சொன்னாலும் சிரிக்க முடியாது. அவன் என்ன ஆவான்? அவன் பெற்றோருக்கு பிள்ளைகளை பற்றி ஒரு விருப்பம் உண்டு. அது அவங்க சித்தம். இனி இந்த பெற்றோர் வளர்த்துறாங்க இல்லை பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பிள்ளையை பற்றி ஒரு விருப்பம் உண்டு. அது 2வது சித்தம். இப்போ முதல்ல யாருக்கு உண்டு? பெற்றோருக்கு பிள்ளையை பற்றி ஒரு விருப்பம். அப்புறம் பிள்ளைக்கு பிள்ளையை பற்றி ஒரு விருப்பம். 3, இந்த சக மனிதர்கள் உண்டு இல்லையா, சக மனிதர்களுக்கு ஒரு விருப்பம் உண்டு. இவன் இப்படி ஆனால் நல்லா இருக்கும், இவன் நம்ம கூட தண்ணி அடிக்க வந்தால் நல்லா இருக்கும். சக மனிதர்களுக்கு ஒரு விருப்பம் உண்டு. அப்போ பெற்றோருக்கு ஒரு விருப்பம், பிள்ளைக்கு ஒரு விருப்பம், சக மனிதர்களுக்கு ஒரு விருப்பம். 3 சித்தம் ஆச்சா. 4, சாத்தானுக்கு ஒரு விருப்பம் உண்டு. இவன் ஏதாவது ஒரு கண்ணியில் போய் மாட்டி சமயத்துக்கு பாதாளத்தில் வந்து சேர்ந்தான்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சாத்தானுக்கு ஒரு விருப்பம் உண்டு. இதெல்லாம் தாண்டி தெய்வத்துக்கு ஒரு விருப்பம் உண்டு. அவள் எத்தனை விருப்பம் உண்டு சொல்லுங்க? 5 விருப்பம். இதெல்லாம் பெற்றோருக்கு ஒரு விருப்பம், பிள்ளைக்கு ஒரு விருப்பம், சக மனிதர்களுக்கு ஒரு விருப்பம், சாத்தானுக்கு ஒரு விருப்பம், தேவனுக்கு ஒரு விருப்பம். இப்போ நம்ம எத்தனை சித்தத்துக்கு நடுவில் வாழ்கிறோம்? 5 சித்தத்துக்கு நடுவில் வாழ்கிறோம். நம்ம இந்த கூடாரத்தில் வந்து உட்கார்ந்துருக்க காரணம் என்னன்னு கேட்டால், எனக்கு எப்படியாவது தெய்வ சித்தத்தை செய்யணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்காக இங்கே வந்து இருக்கிற நாம? இந்த ஒரு ஆயுசில் எப்படியாவது தெய்வ சித்தத்தை செய்யணும். அப்படின்னா தெய்வ சித்தத்தை செய்யணும்னா தெய்வ சித்தத்தை கண்டுபிடிக்கணும். தெய்வ சித்தத்தை கண்டுபிடிக்கணும். தெய்வ சித்தம் 2 இடத்துல இருக்குது. எங்கெல்லாம் இருக்குது? 2 இடத்துல இருக்குது. 1 தேவனுடைய இருதயத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? தேவனுடைய இருதயத்தில் இருக்குது. 2 பைபிளில் இருக்குது. தேவ சித்தம் எங்கெல்லாம் இருக்குது? தேவனுடைய இருதயத்தில் இருக்குது, பைபிளில் இருப்பு. அப்போ என்ன குறித்த தேவ சித்தத்தை நான் அறியணும்னா, 1 நான் தேவனுடைய இருதயத்துக்குள்ளே போய் அறியணும், இல்லைன்னா நான் பைபிளில் போய் அறியணும். தேவ சித்தத்தை எப்படியெல்லாம் அறிய முடியும்? தேவனுடைய இருதயத்துக்குள்ளே போய் தேவ சித்தத்தை அறிய முடியும், இல்லைன்னா பைபிளுக்குள்ளே போய் தேவ சித்தத்தை அறிய முடியும். இப்போ தேவனுடைய இருதயத்துக்குள்ளே போய் தேவ சித்தத்தை அறிவது எப்படி? எப்படி? நீங்கள் பேசுங்க, நமக்கு பேசி பேசி பேசுவோம். தேவனுடைய இருதயத்துக்குள்ளே போய் தேவ சித்தத்தை அறிவது எப்படி? அதுக்கு ஒரு வழிதான் உண்டு. தேவனுடைய இருதயத்துக்குள்ளே போய் தேவ சித்தத்தை அறிவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு.
அது எப்படின்னா அவரை ஆராதிக்கணும். அவரை என்ன செய்யணும்? அவரை ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய இருதயத்தில் என்னை பற்றி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுது. அவரை என்ன செய்ய செய்ய ஆராதிக்க ஆராதிக்க. சில ஆட்கள் சபைக்குள்ளே வந்து இருக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க இருக்கிற உடனே பார்த்த உடனே நமக்கு தெரியும், உட்கார்ந்துருக்கிறார். வில்லுக்கீறி 5 கிலோமீட்டர். ரோட்டுக்கு சைடில் ஒரு கல்லில் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, வில்லுக்கீறி 5 கிலோமீட்டர். அந்த மாதிரி ஒற்றை இருப்பு, அசைவும் இல்லை. இடைக்கிடை கை வச்சு பார்க்கணும் மூச்சு இருக்கான்னு. உங்களே இல்லை, உங்களை மாதிரி உற்சாகமானவர்கள் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். எப்படி தேவனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்க தேவ சித்தத்தை அறியணும்? எப்படி அறிய முடியும்? தெய்வத்தை ஆராதிக்கணும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமுள்ள பலியாக ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கும்போ உங்க மனம் புதிதாகும். உங்க மனம் புதிதாகும்போ தேவ சித்தம் என்னதுன்னு அறிய முடியும். ஒரு நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து ஒரு நல்ல ஆராதனை, தெய்வத்தை ஆராதிங்க. உம்முடைய சித்தம் என்னதுன்னு எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே அப்படின்னு உள்ள அளவுல தெய்வத்தை ஆராதிக்கணும். உடாபாராபா சக்கரபலபா ரியாந்தாரா பிரௌடபல் கபரபலபலபலபா உடபல் பிரௌடபல் சந்தரபலபலபலபா. முதல்ல தாவீது தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி அவனுடைய ஆவிக்குரிய நிலை என்ன? ஆவிக்குரிய நிலை 7 காரியங்களை நான் சொல்லுவேன். 1, 119ஆம் சங்கீதம் 164வது வசனம். எத்தனை தடவை? 7 தடவை. என் நண்பர்கள் 5 தடவை, தாவீது 2 தடவை கூடுதல். எத்தனை தடவை? 7 தடவை உம்மை துதிக்கிறேன். அதாக 1வது கேரக்டர். 2, 25ஆம் சங்கீதம் 15வது வசனம். மேலே 7 தடவைன்னு சொல்றாரு. இப்போ 7 தடவை கிடையாது. என் கண்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நான் ஜபத்துக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறது 7 தடவை. 7 தடவை. நம்ம ஒரு தடவை ஜெபம் பண்ணாலே சாதனை. ஒரு தடவை ஜெபம் பண்ணாலே சாதனை. அவன் எப்படி 7 தடவை ஜெபம் பண்ண முடியுது? அவன் எப்படி 7 தடவை ஜெபம் பண்ண முடியுதுன்னா, இந்த யாக்கோபு 2 பெண்களுக்காக வேலை பார்த்தாரு. தெரியுமா உங்களுக்கு? யாருக்காக எல்லாம்? லேயாளுக்காக எத்தனை வருஷம்? 7 வருஷம். ராகேலுக்காக எத்தனை வருஷம்? எந்த 7 வருஷம் போரா இருந்து? போரா இருந்து லேயாளுக்காக வேலை செஞ்ச 7 வருஷம் என்ன போர். ஆனால் ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சப்போ என்ன சுறுசுறுப்பு இல்லையா? ஏன்னா அவளை விரும்பி வேலை செய்கிறான். எப்படி? அவளை விரும்பி வேலை செய்கிறான். அதனால நேரம் போகிறது தெரியல. உழைக்கிறது 50 கிலோ சாக்கு சிமெண்ட் தலைக்கு மேலே வச்சாலும் இருதயத்தில் மொத்தம் ராகையில் இருக்காளா? மேலே இருக்க சாக்கு தெரியல. இப்போ ஜெபம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை அவ்வளவு நேசிக்கணும். தெய்வத்தை அவ்வளவு நேசிக்கணும். தெய்வத்தை அவ்வளவு நேசிக்கும்போ நம்ம அறியாம நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரை நோக்கி கொண்டிருக்கும். எப்போ நம்முடைய இருதயம் அவரை நோக்கி கொண்டிருக்கும். எப்போ நம்முடைய உள்ளம் சோத்திரம் சொல்லிட்டு இருக்கோம். எப்போ நம்முடைய உள்ளம் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிறது அவரை மட்டும். நான் பாவத்தை நேசிக்கல, அழிந்து போகிற உலகத்தின் காரியங்களை நேசிக்கல. அவர் யார் தெரியுமா? அவர் எனக்கு நேசர். அவர் 10,000 விட பெரியவர். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 27ஆம் சங்கீதம் 4வது வசனம்.
பார்த்தீங்களா? முதல்ல 7 தடவை, அப்புறம் எப்பொழுதும், இப்போ லைஃப் லாங். எப்படி? லைஃப் லாங். நமக்கும் தாவீதுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம் இல்லையா, அது மாதிரி ஆகும் ஜெப குறிப்பு. சூப்பர் மார்க்கெட்டில் போகும்போது கையில் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் இல்லையா, ஒரு மாதத்துக்கு தேவையானது மொத்த லிஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஆகும் நமக்கு ஜெப குறிப்பு. அவனுக்கு அப்படி கிடையாது. அவனுக்கு ஒரு ஜெப குறிப்பு ப்ரிசைஸா. என்ன ஜெப குறிப்பு? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். என்ன? ஒன்றை நான் கேட்டேன். என்னுடைய ஜெப குறிப்பு ஒன்னே ஒன்று. அது என்ன ஒன்று தெரியுமா? 24 மணி நேரமும் உயிருள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்யணும். என்ன செய்யணும்? பார்த்தீங்களா? அவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்துன்னு சொல்லி முடிக்கல. ஏன்னா ஆலயத்தில் உட்கார்ந்தா தூங்கக்கும் வாய்ப்புண்டு. நான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதே நாடுவேன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இருந்தா படுக்க வாய்ப்புண்டு, தூங்க வாய்ப்புண்டு. அவன் சொல்றது என்ன தெரியுமா? எனக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் போறது மட்டும் இல்லை, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கணும். ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கணும். ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கணும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். புதிய ஆண்டுக்குள்ள காது வைக்கிற தேவ சபையே, புதிய ஆண்டு கொண்டாட்டத்தில் இறங்க போற தேவ சபையே, இந்த நாளில ஒன்னை கேள், ஒன்னை கேள். கர்த்தரிடத்தில் ஒன்னை கேளு. அது என்ன? தேவாலயத்தில் ஆராய்ச்சி பண்ணணும். தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து 7 காரியங்களை ஆராய்ச்சி பண்ணணும். எத்தனை காரியங்கள் ஆராய்ச்சி பண்ணணும்? 7 காரியங்கள். 1, யோபுவின் புஸ்தகம் 30. முதல் நாள் தானே நம்ம அப்படி மெதுவா போவோம் இல்ல. யோபுவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 33வது வசனம். பாவத்தை மடியில ஒளிச்சு வச்சிருக்கிறான்னு ஆராய்ச்சி பண்ணணும். பைபிள் காலம் இல்லையா? பைபிள் காலத்தில் பேர்ஸு, வாலெட்டு, லாக்கரு அது ஒன்றும் இல்லை. ஒளிச்சு வச்சா எங்கே தான் ஒளிச்சு வைக்க முடியும்? மடியில் தான் ஒளிச்சு வைக்க முடியும். ஏன்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சிசிடிவி ஒன்றும் இல்லை. ஒரு கல்யாண வீட்டில் எல்லா ஆட்களும் ஒரு பிள்ளை எடுத்திருந்தனும். கடைசியில் யாரோ ஒரு ஆள் பிள்ளை எடுத்த கூட்டத்தில் பிள்ளைக்கு காலில் கிடந்த கொலுசை காணல. பிள்ளை காலில் கிடந்த கொலுசை காணல. அது நல்ல காலம் தங்க கொலுசு. என்ன கொலுசு? தங்க கொலுசு. எல்லாருமா சேர்ந்து தேடிச்சணும். எல்லாருமா சேர்ந்து தேடியும் கொலுசு கிடைக்கல. இன்னைக்கு கல்யாண வீட்டில் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் அவங்க அதை விட்டுட்டணும். விட்டு கொஞ்சம் நாள் தாண்டி அந்த கல்யாணத்துக்கு சீடி உண்டு இல்லையா? கல்யாணத்துக்கு சீடி, பொண்ணு, பையன் அவங்க எல்லாருமா இருந்து பார்த்துட்டு இருக்கணும். சீடி போட்டு பார்க்கும்போ கொலுசு திருடின ஆளு கொலுசு திருடுறது வீடியோவில் காணுது. அதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? திருடிட்டு எல்லாருக்கும் கூட சேர்ந்து கொலுசை தேடுறது வீடியோவில் இருக்கு. ஏன்னா பிள்ளைங்க கொலுசை கண்டில்லையேன்னு அழுது தேடினா இல்லையா? அவதான் மாட்டிச்சது. அதுபோல் உள்ள வீடியோ ஒன்றும் அன்னைக்கு இல்லை. மடியில் ஒளிச்சு வச்சதுதான். நான் ஆலயத்துக்கு போய் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறேன். என்ன ஆராய்ச்சி பண்ணுறேன்? மடியில் பாவம் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணுறேன். 2, ரெண்டாவது நான் ஆலயத்தில் போய் உட்காந்து என்ன ஆராய்ச்சி பண்ணுறேன்? அடியில் பாவம் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணுறேன்.
முதல்ல எங்க? மடியில. ரெண்டாவது எங்க? அடியில. ஆராய்ச்சி பண்ணும்போது டயர்டா இருக்கப்படாதுன்னா. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோசுவா ஆகானை பார்த்து சொல்றாரு, மகனே நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல், அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். உடனே அவன் சொல்றான் 20வது வசனம், அப்பொழுது ஆகான் பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன், இன்ன பிரகாரமாய் செஞ்சேன். 21வது வசனம், திருடனா இப்படி திருடணும். என்னத்துக்கு சும்மா 25 பைசா 50 பைசா 1 ரூபான்னு திருடி டெய்லி திருடு என்னத்துக்கு? ஒற்றை அடியா ஒரு தடவை திருடி அங்க முடிக்கணும். ஒரு பாபிலோனிய சால்வை எவ்வளவு? 200 வெள்ளிச்சேக்கல். அப்புறம் போதும், அடுத்து வாசிக்கணும். போதும். அவன் திருடனப்ப என்ன நினைச்சான் தெரியுமா? இனி திருட வேண்டி வரக்கூடாது, இனி திருட வேண்டி வரக்கூடாது, என் மனைவி திருடக்கூடாது, பிள்ளைகள் திருடக்கூடாது, நாங்கள் 70 தலைமுறைக்கு சாப்பிடணும். எத்தனை தலைமுறைக்கு சாப்பிடணும்? 70 தலைமுறைக்கு சாப்பிடணும். அதுக்கெல்லாம் சேர்த்து ஒற்றை நைட்டில் நானே என்ன செய்கிறேன்? திருடுறேன். ஆனால் திருடினதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னு தெரியுமா? கொண்டு போயிருக்கான். பார்த்தீங்களா? இதெல்லாம் கொண்டு போயிருக்கான் இல்லையா? தனி ஆளா ஒரு நைட்டு முழுவதும் இருந்திருக்கான் இல்லையா? கொண்டு போனதோட சரி, வீட்டில் யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள கிணறு தோண்டி இருக்கான் இல்லையா? அதுதானே, அது பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு இல்லையா? வீட்டில் ஒற்றை ஆளுக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள கிணறு தோண்டி இருக்காங்க. சிசிடிவி இல்லையா? நண்பர்களும் சேர்ந்து திருட இல்லையா? ஒற்றையாள் படையா? பிடிக்க வாய்ப்பே இல்லை. மோஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணது அன்னைக்கு திருட்டில் ரொம்ப நல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணது அவன் தான். பூமிக்கு அடியில் புதைச்சான், கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கு மேலே ஒரு துண்டு பாய் எடுத்து போட்டான். பாய் எடுத்து போட்டுட்டு மனைவிட்ட சொல்றான், வா குடும்ப ஜெபம் பண்ணுவோன்னு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மனைவி சபையில் வந்து நின்று சாட்சி சொல்லுது, கர்த்தரு சோத்திரம், ஏன் புருஷன் நான் கூப்பிட்டாலே குடும்ப ஜெபத்துக்கு வரமாட்டாரு, நான் கூப்பிட்டாலே குடும்ப ஜெபத்துக்கு வரமாட்டாரு. அவர் ஜெபம் பண்ணி நான் கண்டதே இல்லை. அவர் சபைக்கு வரணும்னா நான் சனிக்கிழமை ராத்திரியே போராட தொடங்கணும். நாளை வருவியலா வருவியலா வருவியலான்னு சனிக்கிழமை ராத்திரியே போராட தொடங்கணும். வரமாட்டார். ஆனால் தேவ பிள்ளைகளே, என்னுடைய ஜெபம் கடந்த ஒரு வாரமா என் புருஷனை நீங்கள் கண்ட பழைய புருஷன் இல்லை. சரியா காலையில் 1 மணி நேரம் எழும்பி இருந்து நடு வீட்டில் பா போட்டு அதில் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுறாரு. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னே எங்களை எல்லாரையும் கொண்டு அந்த பாயில் உட்கார வச்சு ஜெபம் பண்ணுறாரு. திடீர் ஆத்மீகர்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே இல்லை, கேரளாவில். யார் ரொம்ப கவனமாக இருக்கணும்? திடீர் ஆத்மீகர்களை. பயங்கர கிருபை அவனுக்கு, பயங்கர ஆவி அவனுக்கு. கிளச்சும் இல்லை, பிரேக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, பயங்கர. மடியில் ஆராய்ச்சி பண்ணணும், அப்புறம் அடியில் ஆராய்ச்சி பண்ணணும். யோசுவா கேட்கிறாரு, மகனே இப்போ தைரியம் உண்டுனா தெய்வத்தை மகிமைப்படுத்து, நீ என்ன செஞ்சேன்னு சொல்லு. அவன் சொல்றான், ஏக்கர் கணக்கில் சொல்றான், டன் கணக்கில் சொல்றான். ஆராய்ச்சி. மாட்டுனானா
ஆலயத்துக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? மற்றவர்களை பார்க்க அல்ல. ஆலயத்துக்கு வர்றது நான் என்ன பார்க்கணும். எதுக்கு ஆலயத்துக்கு வரேன்? என்ன பார்க்கணும். தெய்வத்தினுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய பார்வை எப்படி இருக்குது, என்னுடைய நடை எப்படி இருக்குது, என் வாழ்க்கை தெய்வத்துக்கு பிரியமாக இருக்கா, அதை பார்ப்பதற்காகவே நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வருகிறேன். உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உமது வல்லமையோ உமது மகிமை கண்டேன். ஜீவனை பார்க்கிறது கிருபை நல்லது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஜீவனை பார்க்கிறது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆலயத்தில் தங்கி ஆராய்ச்சி பண்ண விரும்புகிறேன். ஒற்ற காரியத்தாண்டவரிடத்துல கேட்ட தாவீது 4:63 சங்கீதம் 1வது வசனம். தேவனே நீர் என் தேவன், எப்படி என்ன நல்ல மனுஷன் இல்லையா? தேவனே நீர் என் தேவன். நீங்கள் அந்த வசனத்தை பார்த்துக்கிடுங்க. தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலங்களில் என் ஆத்மா தேவன் மேல் தாகமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? என் மாம்சமானது வாஞ்சித்து கதறுகிறது. அப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து, எப்போ அதிகாலையில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து ஓடி ஆலயத்தில் வந்தனா, ஆலயத்தில் வந்து உமது வல்லமை உமது மகிமை கண்டேன். ஆலயத்தில் வந்து உமது வல்லமை மகிமையும் பார்க்கறது வரை எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? உயிர் தான் பெருசு, உலகம்தான் பெருசு, பணம் தான் பெருசு, வாழ்க்கை தான் பெருசு அப்படின்னு தோணுச்சு. உம்முடைய பிரசன்னத்தில் வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது. கை தட்டுங்க, வாயை திறயுங்க. ஜீவனை விட கிருபை நல்லது. சகோதரர்களே, ஜீவனை விட கிருபை நல்லது. பணத்தை விட கிருபை நல்லது. இந்த உலகத்தோட எல்லாவற்றை விட கிருபை நல்லது. அதிகாலமே கர்த்தரை தேடுகிறான் அப்படின்னு இல்லை, அதிகாலமே கர்த்தரை தேடி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை காண்கிறான் சங்கீதக்காரன். அடுத்து 5வது 129 சங்கீதம் 1-2 வசனங்கள். 129 1-2. என்ன கஷ்டம் இல்லையா? நமக்கெல்லாம் போராட்டம் வந்தது அறிவு வந்த பிறகு. தாவீதுக்கு போராட்டம் வந்தது பிறந்ததுல இருந்து. அவன் சொல்றான், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பிறந்தது தானே உங்களுக்கு பிரச்சனை. என் சிறு வயது முதல் அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். வாழ்க்கையில் எல்லாரை விட அதிகம் நெருக்கப்பட்ட தாவீது, அப்படி நெருக்கப்பட்டும் கர்த்தரை பின்பற்றின தாவீது. அப்படி நெருக்கப்பட்டும் கர்த்தரை பின்பற்றின தாவீது. 6வது 27 சங்கீதம் 10வது வசனம். பெற்றோரால் வெறுக்கப்பட்ட தாவீது. என்ன தாவீது? பெற்றோரால் வெறுக்கப்பட்ட தாவீது. 7வது மறுபடியும் அந்த 27 சங்கீதம் 10வது வசனத்தை பாருங்க. கர்த்தரோ என்னை சேர்த்து கொள்வார். இப்போ தாவீதுடைய ஆவிக்குரிய நிலை ரொம்ப தெளிவாக இருக்கு. 7 காரியங்கள். 1, 7 தரம் ஜபிக்கிறேன். 7 தரம் ஜபிக்கிறேன். 2, என் கண்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. 3, ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதையே விரும்புகிறேன். 4, அதிகாலமே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை கண்டேன். 5, சிறு வயது முதல் அநேகந்தரம் நெருக்கப்பட்டேன். 6, பெற்றோரால் வெறுக்கப்பட்டேன். 7, கர்த்தரால் சேர்த்து கொள்ளப்பட்டேன். இதாக்கும் தாவீதுக்கு ஆவிக்குரிய நிலை. இதுதான் தாவீதோட ஆவிக்குரிய நிலை. இனி
கர்த்தருடைய சித்தம் செய்தான் இல்லையா, அந்த கர்த்தருடைய சித்தம் அவன் செய்த காலம், அதுக்கு நான் 7 காரியங்களை சொல்லுவேன். அந்த கர்த்தருடைய சித்தத்தை செய்த காலம். 1, கோலியாத்து சவால் விட்ட காலம். என்ன காலம்? கோலியாத்து சவால் விட்ட காலம். கோலியாத்து என்ன சொல்றான்? ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட ஒன்று எனக்கு தெரியாது, பக்கத்தில் ஓடி வந்தா வலிச்சு கீறி சாப்பிட்டு போடுவேன்னு. ஒன்னரை கிலோ சைஸ் உள்ள தவளைக்கு மேலோடி ஜேசிபி ஏறி ஓடுனா எப்படி இருக்கும்? எதுக்க மேலோடி? அதுக்கு லுக்காகும். தாவீது கோலியாத்த பக்கத்தில் வந்துன்னா அந்த லுக்கு. அவன் தெரியாம மறைஞ்சு விழுந்தா பின்ன தாவீதை தூக்கணும்னா கிரைன் வச்சு முதல்ல கோலியாத்தை தூக்கணும். உலகத்தில் யாரும் சந்தித்திராத சவாலை நான் காண்கிறேன். உலகத்தில் யாரும் சந்தித்திராத நெருக்கடியை நான் காண்கிறேன். எனக்கு முன்ன நிற்கிற எதிராளி சாதாரணமானவன் அல்ல. அவன் பிறந்தது முதல் போர் பயிற்சி பெற்றவன். அப்படி இருந்தோ கோலியாத்துக்கு நடுவில் நிற்கும்போது தாவீது சொல்றான், நான் தேவ சித்தம் செய்கிறேன். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அருமை தேவ பிள்ளைகளே, மிகப்பெரிய சவால்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது மனிதர்கள் எழும்பி நின்று உன்னை உயிரோட வாழ வைக்க மாட்டேன்னு சவால் விடும் பொழுது, உன் மாம்சத்தை வலிச்சு கீறி மிருகங்களுக்கு கொடுப்பேன்னு மனுஷன் சவால் விடும்போ ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் அதுக்கு நடுவில் தேவ சித்தம் செய்யணும். சில ஆட்கள் எப்படி தெரியுமா? எல்லாம் நல்லா இருந்தா கர்த்தர் வேணும், எல்லாம் நல்லா இருந்தா கர்த்தர் வேணும். இல்லை சூழ்நிலைகள் கொஞ்சம் மோசமாகுதுன்னா ஆண்டவர்கிட்ட போ, ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் யாருன்னு உமக்கு காட்டித்தாரேன், நான் யாருன்னு உமக்கு காட்டித்தாரேன். தாவீது தேவ சித்தம் செய்த காலம் சாதாரண காலம் அல்ல. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரமாக்கும் நேருக்கு நேர் கோலியாத்து எதிர்கொண்ட காலம். தேவ சித்தத்தை எப்போ செய்யணும்? மிகப்பெரிய சவால்களுக்கு நடுவில் செய்யணும். எப்போ? மிகப்பெரிய சவால்களுக்கு நடுவில். ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும்போது ஆராதிக்கணும். ஜபிக்க முடியாத சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும்போது ஜபிக்கணும். கோலியாத்து சவால் விடும்போ அந்த சவால்களுக்கு நடுவில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் தேவ சித்தம். அதுதான் தாவீது. ஒன்று கோலியாத்து நெருக்கின காலமா, 2 சவுல் நெருக்கின காலம். யார் நெருக்கின காலம்? சவுல். எத்தனை வருஷம் சவுல் தாவீதை நெருக்கினான் தெரியுமா? ரொம்ப காலம் ஒன்றும் இல்லை, 12 வருஷம். எத்தனை வருஷம்? 12 வருஷம். ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா எதிர்கால மாமன், ஐயோ ஃபியூச்சர் ஃபாதர் இல்லா. என் தமிழ் உங்களுக்கு புரியலையோ? நெருக்கிறது யாரு? எதிர்காலத்தில் மாமனாரா மாற போற ஆள். அதனால போட்டு தள்ளவும் முடியல. அப்புறம் யாரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது? கோலியாத்து நெருக்கிற காலம், சவுல் நெருக்கிற காலம். அப்போ தாவீது சொல்றான், ஒரு தடவை சவுல் மாட்டினான் தெரியுமா உங்களுக்கு? ஒரு குகைக்குள்ள வச்சு மாட்டினான். கூட உள்ள ஆட்கள் தாவீதுட்ட சொல்லணும், சொல்லியிருக்கு இல்லையா பைபிள்ல, சத்துருவை உம்முடைய கையில தந்திருக்கிறாரு, போய் குத்து. உடனே தாவீது சொல்றான், எனக்கு பயமா இருக்கு. அப்ப கூட உள்ளவன் சொல்றான், அப்படின்னா நான் குத்துறேன். அவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை வெட்டி கொண்டது நிமித்தம் தாவீதுடைய மனசாட்சி அடித்து கொண்டது.
சவுலுக்கு வஸ்திரத்தின் தொங்கலை, அதாவது 24 மணி நேரம் உன்னை கொல்லாம விடமாட்டேன்னு சவால் விட்டவனுடைய 1 சாமுவேல் 24:4-5 ஆகும். 24 மணி நேரம் உன்னை கொல்லாம விடமாட்டேன்னு சவால் விட்டவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை வெட்டி கொண்டது நிமித்தம் தாவீதுனுடைய மனசாட்சி அடித்து கொண்டது. அப்போ எவ்வளவு நெருக்கத்திலையும் தேவ சித்தத்தை தான் பார்க்கிறான். எவ்வளவு நெருக்கத்திலையும் தேவ சித்தம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க பதில் சொல்லணும். நீங்க நியாயமா பதில் சொல்லணும். உங்களை ஒரு ஜெயிலுக்குள்ளே போட்டணும், உங்களை ஜெயிலுக்குள்ளே போட்டணும். நடு ராத்திரி நீங்கள் எழும்பி உட்கார்ந்து கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ள பாடிக்கொண்டிருக்குமே கடாபிடான்னு சத்தம் கேட்டு கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தா ஜெயிலு எல்லாம் திறந்து கிடக்கு, கதவெல்லாம் திறந்து கிடக்கு, கையில் போட்டு இந்த பூட்டெல்லாம் பொட்டி கிடக்கு. என்ன பண்ணுவியா? கர்த்தர் தந்த விடுதலை. யார் தந்த விடுதலை? கர்த்தர் தந்த விடுதலை. கர்த்தர் விடுதலையை தந்தா உள்ள இருக்கணுமா வெளியே போகணுமா? வெளியே போகணும். ஏன்னா கதவை திறந்ததை யாரு? கர்த்தர். மறுநாள் செய்தித்தாளில் வரும், என்ன வரும் தெரியுமா? சிறைச்சாலை தலைவனை கொன்று விட்டு 2 பேர் தப்பி ஓட்டம். என்னன்னு வரும்? சிறைச்சாலை தலைவனை கொண்டு விட்டு ஜெயிலையும் உடைச்சு போட்டுட்டு 2 பேர் தப்பி ஓட்டம். கைதிகள் கலகம் பண்ணி எல்லா கைதிகளும் தப்பி ஓட்டம். அந்த 2 பேரை போலீஸ் தேடுகிறது. ஜெயிலு திறந்தாச்சு, கையில எங்காலையும் உள்ள கட்டுப்பட்டியாச்சு, எல்லா கதவும் திறந்தாச்சு, எல்லா தூணும் இடிஞ்சாச்சு. இப்பவும் பவுலும் சீலாவும் உள்ளதான் இருக்கணும். இப்பளும் பவுலும் சீலாவும் என்ன செய்யணும்? உள்ளதான் இருக்கணும். இனி சுதந்திரமா ஓடலாம். அவங்க பார்க்கிற சுதந்திரம் அல்ல, தேவ சித்தம். தேவ சித்தம் என்ன தெரியுமா? உள்ள இருக்கிற ஒருத்தனுக்கு ஞானசானம் கொடுக்கணும், உள்ள இருக்கிற ஒருத்தனை ரட்சிப்புகளை நடத்தணும், புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டணும், புரிஞ்சவங்க மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நான் வேதனைப்படுவது தேவ சித்தமானால், நான் நெருக்கப்படுவது தேவ சித்தமானால், நான் துன்பப்படுவது தேவ சித்தமானால் அது போதும். ஒரு பக்கத்தில் இருந்து கோலியாத்து நெருக்கின காலம், இன்னொரு பக்கத்தில் இருந்து சவுல் நெருக்கின காலம். நீங்கள் பைபிளை வாசியா தெரியும். கட்டில் கிடக்கும்போ படை வீரர்கிட்ட போய் சவுல் சொல்கிறான், தாவீதை தூக்கிட்டு வாருங்க. இப்போ மீகா சொல்கிறா, தாவீது சுகம் இல்லாமல் படுத்திருக்காரு, சுகம் இல்லாமல் படுத்திருக்காரு. அப்போ அவன் சொல்கிறான், கட்டிலோட தூக்கிட்டு வாருங்க, எனக்கு கொல்லணும். எப்படி? கட்டிலோட தூக்கிட்டு வாருங்க. அப்படின்னா கண்ணை மூடி ஒரு மணி நேரம் தூங்கலான்னு பார்த்தா அதுக்கு இடையில 5 தடவை கண்ணை திறந்து பார்க்கணும் உயிரோட இருக்கனான்னு. அதான நெருக்கம். அவன் தூங்குற நேரத்தில் கூட கொல்லும்படி ஆணை பிறந்திருக்கிறது, கட்டில் படுத்தா கூட கொல்லும்படி ஆணை பிறந்திருக்கிறது. அவனுக்கு 12 ஆண்டுகள் நெருக்கத்தை தவிர ஒன்றும் தெரியல. நெருக்குகிற காலம், கோலியாத்து சவால் விடுற காலம், சவுல் நெருக்குகிற காலம். 3 பெலிஸ்தியர் மறுபடியும் வந்த காலம். பெலிஸ்தியர் மறுபடியும் வந்த காலம். அந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை எல்லாம் நீங்கள் வாசித்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு தடவை தோற்று போகிறாங்க, ஓடி போகிறாங்க, அப்புறம் மறுபடியும் வராங்க, தோற்று போகிறாங்க, ஓடி போகிறாங்க, மறுபடியும் வராங்க. எப்போவாவது ஒரு இடத்துல வச்சு இவனை தோற்கடிக்க முடியாதான்னு திட்டம் போட்டு பெலிஸ்தியர் மறுபடியும் யுத்தம் பண்ணும்படி தாவீதுக்கு விரோதமாய் வந்த காலம். அந்த வசனங்களை கொஞ்சம் வாசிங்க, அப்போ உங்களால் புரிந்து கொள்ள முடியும். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். பார்த்தீங்களா?
மறுபடியும் மறுபடியும் எதிராளி இப்போதான் தோற்று போனா இப்போதான் நான் மேற்கொண்டேன், ஆனால் இவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் பெலிஸ்தியர்கள் நெருக்கி யுத்தம் பண்ணும்படி வருகிற காலம். அந்த காலத்திலே தாவீது சொல்றான், கோலியாத்தே சவால் விட்டாலும் நான் தேவ சித்தம் தான் செய்வேன், சவுலே நெருக்கினாலும் தேவ சித்தம் தான் செய்வேன், பெலிஸ்தியர் வந்து பாளையம் இறங்கினாலும் தேவ சித்தம் தான் செய்வேன். கை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிங்க. ஆண்டவரே, சவால்களுக்கு நடுவில் தேவ சித்தம் செய்யணும், போராட்டங்களுக்கு நடுவில் தேவ சித்தம் செய்யணும். ஊக்கமா ஜெபிங்க. சில நேரம் பிரச்சனைகள் வரும், சில நேரம் சவால்கள் வரும், சில நேரம் சத்துரு மறுபடியும் வருவான். ஆனா நாம் செய்ய வேண்டியது தேவ சித்தம். நான் செய்ய வேண்டியது தேவ சித்தம். வசனம் புரியறவங்க மட்டும் உம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு தேவ பிள்ளையாய் என்ன மாற்று ஆண்டவரேன்னு ஊக்கமா ஜெபிங்க. என் புருஷன் தேவ சித்தம் செய்யணும், என் மனைவி தேவ சித்தம் செய்யணும், என் பிள்ளைகள் தேவ சித்தம் செய்யணும், எங்க வீட்டில் அத்தனை பேரும் தேவ சித்தம் செய்யணும். நெருக்கடிகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், யார் சவால் விட்டாலும், உயிருக்கு விலை பேசினாலும், உயிரோடு இருக்கிறாலும் தேவ சித்தம் செய்யணும். அடுத்து ஒன்று கோலியாத்து சவால் விட்ட காலம், 2 சவுல் நெருக்கின காலம், 3 பெலிஸ்தியர் திரும்ப வந்த காலம், 4 உயிரோட இருக்கும்படி பைத்தியக்காரனா நடிச்ச காலம். எதுக்கு? உயிரோட இருக்கும்படி எப்படி நடிச்ச காலம்? பைத்தியக்காரனா நடிச்ச காலம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை கையில் எடுங்க, 21ஆம் அதிகாரத்தை எடுங்க, 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகி ஆகீசினிடத்துல போனானா? தாவீதை கண்ட உடனே அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய இவ அப்ப ராஜாவா? இல்லை, இவ ராஜாவே கிடையாது. என் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிற ஒரு பட்சி. அடுத்த வார்த்தையை பாருங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள். உடனே ஆகீஸ் என்ன நினைச்சான் தெரியுமா? இப்போ இவனை போட்டு தள்ளலாம். இப்போ இவன் என்ன செய்யலாம்? போட்டு தள்ளலாம். இப்போ இவன் ஏன் குகைக்குள்ள வந்து மாட்டி இருக்கான். தாவீது யோசிச்சு பார்க்குறான், என்னடா செய்யகு. சில நேரம் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம பைத்தியக்காரனை போல பேசாம போக வேண்டியிருக்கு இல்லையா? சில ஆட்கள் நம்ம விட பலவீனமானவர்கள் மூக்க முன்ன வந்து கெட்ட வார்த்தை பேசணும் இல்லையா? நம்ம கையை நீட்டி நம்மள்கிட்ட கேட்கணும், பார்த்துருக்கீங்களா? பைபிள் எடுத்துட்டு போற நீ என்ன பைத்தியமான்னு. நமக்கு ஒரு ஸ்க்ரூ லூஸு, கேட்டவனுக்கு எல்லா ஸ்க்ரூவும் லூஸு. இதெல்லாம் பாடலையா? தாவீது தெரிஞ்சு போச்சு, என்ன கொல்லாம விட மாட்டான், நான் சரியா வந்து மாட்டிட்டேன். தாவீது ஒரு பிரஜை ஆகும். ஆனால் ஆகீசுடைய ஊழியக்காரவன்கிட்ட சொல்லி கொடுத்தனே, இவன் பிரஜை கிடையாது, இவன் யாரு? ராஜா. இவனை கொண்டா இவனுக்கு தேசத்தை என்ன செய்யலாம்? பிடிக்கலாம். சில ஆட்கள் நம்மளை அழிக்க வேண்டி கொஞ்சம் ஆடு பண்ணி பேசணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பேசணும். உடனே புரிஞ்சுக்கிடணும்,
பைத்தியக்கார மாதிரி இருக்கலன்னா இப்போ நம்மளை தட்டுவனும். அவ்வளோ பெரிய கிருபை உள்ளவன், பெரிய பாடகன், 24 மணி நேரம் கர்த்தரை தூக்கிட்டு இருக்கிறவன் கொஞ்சம் நேரம் சொல்கிறான், நான் இப்போ பைத்தியக்காரனை போல நிற்கிறேன். எப்படி நிற்கிறேன்? எவ்வளோ நாள் அழுதுருக்கேன் இல்லையா? எவ்வளோ நாள் கேவலப்பட்டு பதில் சொல்ல வார்த்தைகள் இருந்துட்டு நாவை கடிவாளை போட்டுட்டு அழுதுட்டு வீட்டுக்கு போனேன் இல்லையா? அப்போ நீங்க செய்ததுக்கு பேராக்கு தேவ சித்தம். திருப்பி பேசக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு இருந்து, திருப்பி பதில் கொடுக்க நல்ல வாய்ப்பு இருந்து, அப்படி இருந்தும் எல்லாம் உள்ளத்துல ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பைத்தியக்காரிய போறதி போன இல்லையா? அன்னைக்கு குடும்பத்துல நிறைவேறினது தேவ சித்தம். கை தட்டணும், வாய திறக்கணும், ஆவியில நிரம்பணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சத்துரு நினைச்சான் தாவீதிய கையில மாட்டிட்டான். அவன் நினைச்சான் தாவீத கொல்லாம விட மாட்டேன், ஒரே குத்தோட தாவீத குத்த போறேன். ஆண்டவர் சொன்னார், ஏ தாவீதே, பைத்தியக்காரன போல இரு, நான் உன்னை ரட்சிக்க போறேன். ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் சில நேரம் பைத்தியக்காரங்க வெளியே சாடுவனும். வெளியே சாடி அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து வார போகிற பஸ்ஸுக்கு கை காட்டுவனும். வார போகிற பஸ்ஸுக்கு கை காட்டுவனும். அப்போ டிரைவர்ஸ் வண்டியை நிறுத்த பண்ணி, ஏன் வண்டியை நிறுத்த பண்ணும்? அவங்களுக்கு தெரியும் இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறதெல்லாம், இந்த ஜங்ஷனில் பஸ் ஏற நிற்கிறதெல்லாம் முற்றின கேஸுகளாகும். கை காட்டணும், ஏற மாட்டணும், அது ஒரு நோய். உண்மையில் இது தெரியாமல் ஒருத்தன் ஜங்ஷனில் போய் பொருள் வாங்கிட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறாங்க. 1.5 மணிக்கூர் கொண்டு கை காட்டுறாங்க. ஒரு பஸ் நிறுத்தலையே. அவன் ஆளு நீட், ஆளு கிளியர், நிக்கிற ஜங்ஷன் மோசம். ஐயோ, ஏன்னா தமிழ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புரியுது இல்லையா? அந்த பாப்பாவுக்கு நல்லா புரியுது இல்லையா? அவங்க என் தமிழ் அடிக்கடி கேட்பு. சில நேரம் நம்ம உள்ளத்துல நினைச்சிருக்கேன் தெரியுமா, நான் ஒரு பைத்தியக்காரிய போல கேட்டுட்டு போறேன் நினைச்சிருக்கேன். பாத்தீங்களா? ஆனா பாஸ்டரையா எத்தனையோ சபைகளில் போயிருக்கேன். உங்க சபையில் உள்ள மாதிரி சகோதரர்கள் உற்சாகமா இருக்க நான் உலகத்தில் கண்டதில்லை. ஆமா, ஒரு அல்லையிலே சொல்லுங்க. பார்த்தீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு. சில நேரம் நம்ம பைத்தியம் நடிக்க வேண்டி இருக்கு. சில நேரம் நம்ம அப்போ இதுதான் செய்தான் தேவ சித்தம். கோலியாத் சவால் விட்டப்போ நான் செய்வது தேவ சித்தம். சவால் நெருக்கினாலும் நான் செய்வது தேவ சித்தம். பிரச்சனை திரும்ப திரும்ப வந்தாலும் நான் செய்வது தேவ சித்தம். படுத்திருக்கிற கட்டிலோட எனக்கு உயிர் எடுக்காம விட மாட்டேன்னு சத்துரு சவால் விட்டாலும் நான் செய்வது தேவ சித்தம். பைத்தியக்காரனா நடிக்க வேண்டி வந்தாலும் நான் செய்வது தேவ சித்தம்.
தாவீது தன் காலத்தில் தேவ சித்தம் செய்து 2 தடவை தாவீதுக்கு நெஞ்சுக்கு நேரம் ஈட்டி வந்து தெரியுமா உங்களுக்கு? எத்தனை தடவை? 2 தடவை. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிக்கணும். இப்போ யாரு கண்ணை திறக்கப்படாதுன்னு? இப்போ யாரு கண்ணை திறக்கப்படாது? சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் ஏவப்பட்ட ஆயுதங்கள் குறி தவறியது. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு ஏவன் ஆயுதம் குறி தவறினது. பிள்ளைக்கு எதிரா சத்துரு விட்ட ஆயுதம் குறி தவறிச்சென்ன. உயிரை எடுக்கும்படி சத்துரு விட்ட ஆயுதம் குறி தவறிச்சென்ன. வாழ்க்கையை சீரழிக்கும்படி சத்துரு விட்ட ஆயுதம் குறி தவறிச்சென்ன. கேவலப்படுத்தும்படி சத்துரு விட்ட ஆயுதம் குறி தவறிச்சென்ன. உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் 2 நிமிஷம் கை தட்டி, உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் 2 நிமிஷம் வாயை திறந்து ஆயுதங்கள் குறித வருது. நல்ல கை தட்டணும், நல்ல வாய திறக்கணும். குடும்பத்தை அழிக்கும்படி சத்துரு விட்ட ஆயுதம், பிள்ளை அழிக்கும்படி சத்துரு விட்ட ஆயுதம், புருஷனை அழிக்கும்படி சத்துரு விட்ட ஆயுதம், வருமானத்தை அழிக்கும்படி சத்துரு விட்ட ஆயுதம். இந்த நாள் நீ உயிரோட இருக்க காரணம் ஆயுதம் குறி தவறுனது. கை தட்டுங்க, வாய திறங்க, ஆவியில நிரம்புங்க, தெய்வத்தை உயர்த்துங்க. இந்த ஆண்டிலேயும் உனக்கு விரோதமா ஏவப்படுகிற ஆயுதங்கள் குறி தவறப்போவது, குறி தவறப்போவது, குறி தவறப்போவது. என் பாட்டி பிடி ராகாதாரா பாபா ரியாந்தாரா பலத்த அபிஷேகம், பலத்த அபிஷேகம். கண்ண மூடி பெற்றுகோ, கண்ண மூடி பெற்றுகோ. அக்கினி அபிஷேகம் உரா பாபா பாபா ரியாந்தாரா பலமா பெற்றுகோ, 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 பெற்றுகோ. அக்கினி வந்து விழுது. என் கண்ண மூட பிடி, அபிஷேகத்தை பிடி, பெற்றுகோ. குறி தவறுது, குறி தவறுது. கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. ஆவியானவர் சபைக்குள்ள பலமாய் இறங்குகிறார். நடு ராத்திரியில ஏவப்பட்ட ஆயுதம் குறி தவறினது. உன் குடும்பத்துக்கு விரோதமா அந்த மரண ஆவி குறி தவறிச்சு. நான் பார்க்கிற அக்கினி இறங்குது. கண்ணை மூடுங்க. நான் பார்க்கிற அக்கினி இறங்குது. சபை மொத்தம் தெய்வத்தினுடைய ஆவி. அத்தனை பேர் கண்ணை மூடி விட்டு கொடுங்க. அத்தனை பேர் வாய தரைங்க. அத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுங்க. உடரபரபரபரப சந்தரபரபரபரபா ரியாந்தரபர பிரௌடபரபரபா. கர்த்தரின் கை ஒன்ன தொடுது, கர்த்தரின் கை ஒன்ன தொடுது. உனக்கு விரோதமா ஏவப்பட்ட ஆயுதம் முறியுது, முறியுது, முறியுது. கண்ணை மூடு, பற்றி பிடிக்குது. கண்ணை மூடு. அபிஷேகம், அபிஷேகம். சவுல் விட்ட ஆயுதம் தான் குறி தவறிச்சு. நான் தாவீது ஒரு தடவை கோலியாத்து ஒரு ஆயுதம் விட்டான் இல்லையா? முழங்கால நிக்கிற தேவ பிள்ளைக்கு குறி தவறாது. கிருபை உள்ளவனுக்கு குறி தவறாது. அபிஷேகம் உள்ளவனுக்கு குறி தவறாது. முழங்கால நின்று ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, குறி தவறாது. ஒரு நேர ஆகாரத்தை ஒதுக்கி வச்சு தெய்வ பாதத்துல விழுந்து பாருங்க,
குறி தவறாது. அவர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிறார். தேவ பிள்ளைக்கு குறி தவறாது. ஒருத்தன் தெரியாமல் அம்பை நாணேற்றி எய்தான். தெரியாமல். அது எங்க புகுந்து தெரியுமா? ஆகாபின் சந்துக்குள் புகுந்தது. விட்டது தெரியாம. ஆனா சவுல் தெரிஞ்சே விட்டான். தாவீதை ஆண்டவர் பாதுகாத்தார். தெரியாம விடப்பட்ட எத்தனையோ ஆயுதங்கள், எத்தனையோ குடும்பங்கள் அழிச்சப்போ சத்துரு பிளான் பண்ணி விட்ட ஆயுதம் குறிதவரை சொல்லியா, ஓ பிள்ளை அவமானப்படுத்தும்படி, குடும்பத்தை கேவலப்படுத்தும்படி சத்துரு தெரிஞ்சு விட்ட ஆயுதம் குறிதவரை சொல்லியா. இந்த ஆண்டுல கர்த்தர் சத்துருடைய சில ஆயுதங்களை குறி தவறி போக பண்ணுகிறார். பெற்ற பிள்ளை, சொந்த மகன் சிங்காசனத்தில் ஏறி இருந்துட்டு தாவீது அழிக்காம விடமாட்டேன்னு சவால் விட்டு தாவீது எல்லாம் இழந்து, பைபிள் சொல்லுது செருப்பு கூட இல்லாம வெறுங்காலால் நடந்து போனா. அப்போ தாவீது சொல்றான், சிங்காசனத்தை இழந்தாலும் என் காலத்துல தேவ சித்தம். வலது கையை ஒரு நிமிஷம் உயர்த்தி பிடிங்க, உயர்த்தி பிடிங்க. கண்ணை மூடுங்க. யார் என்ன பரிகாசம் பண்ணினாலும், யார் என்ன கேவலப்படுத்தினாலும் சொல்லுங்க. யார் என்ன அவமானப்படுத்தினாலும், யார் என்ன சொன்னாலும், ஹல்லேலூயா, இருக்கிறதெல்லாம் இழந்து போனாலும், 4 பேருக்கு முன்ன வச்சு என் காது கேட்க என்ன கேவலமா பேசினாலும், என் வாழ்க்கையில் நான் நினைக்காத காரியங்களை எதிர்கொள்ள வேண்டி வந்தாலும் எனக்கு தேவ சித்தம் மட்டும் போதும் அப்பா. கண்ணை மூடி கை உயர்த்தி சொல்லுங்க. இந்த சபையை ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னம் இந்த கூடாரத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய பலத்த வல்லமை இந்த கூடாரத்தில் இறங்கி வருது. சொல்லுங்க சொல்லுங்க. அத்தனை பேரும் வாயை திறந்து ஜபிங்க, வாயை திறந்து ஜபிங்க. எனக்கு தேவை தேவ சித்தம். அது பெலிஸ்தியர் நெருக்குகிற காலமா இருக்கலாம், அது கோலியாத்து சவால் விடுகிற காலமா இருக்கலாம், அது சவுல் கொல்லும்படி கடந்து வருகிற காலமா இருக்கலாம், அது படுத்திருக்கிற கட்டில வச்சு குத்தி போடும்படி சத்துரு ஆயுதத்தை எடுக்கிற காலமா இருக்கலாம், எல்லாம் இழந்து போய் நிற்கதியற்ற காலமா இருக்கலாம், பைத்தியக்காரனை போல நடிக்க வேண்டிய காலமா இருக்கலாம். அப்படி ஆனாலும் தேவ சித்தம், அப்படி ஆனாலும் தேவ சித்தம். கண்ணை மூடினவங்க இந்த சத்தம் போதாது, வாயை திறங்க, உரத்த சத்தத்துல கூப்பிடுங்க. அப்பா, வாயை திறந்து கூப்பிடுங்க. தகப்பனே, எனக்கு தேவ சித்தம் போதும் சொல்லுங்க. என் காலத்துல, என் குடும்பத்துல, என் தேசத்துல நான் தேவ சித்தம் செய்யணும் அப்பா. வாயை திறந்து சொல்லுங்க. சத்துருடைய திட்டங்கள் அழிகிறது, மனுஷன் போட்ட திட்டங்கள் உடைகிறது, அந்தகார வல்லமைகள் போட்ட திட்டங்கள் முறிந்து போகிறது. இந்த சபைக்குள்ள தேவ சித்தத்தை செய்கிற சிலரை ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த கூடாரத்தில் போராடி ஜெபிக்கிற சிலரை ஆண்டவர் எழுப்புகிறார். ஆலயத்தை குறித்த வாஞ்சை உள்ள சிலரை ஆண்டவர் எழுப்புகிறார். வைராக்கியத்தோட ஜெபிக்கிற சிலரை ஆண்டவர் எழுப்புகிறார். தயவு செஞ்சு அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, உலகம் என்ன நினைக்கும், சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, அப்படி நினைக்காதுங்க. என்ன கர்த்தர் என்ன நினைப்பார்னு நினைங்க. அதுதான் உங்க வாழ்க்கை.
கர்த்தர் என்ன நினைப்பாரு? அருமை தேவ பிள்ளைகளே, உயிரை தந்தது அவர் இல்லையா? வாழ்க்கை தந்தது அவர் இல்லையா? ஆகாரத்தை தந்தது அவர் இல்லையா? இவ்வளவு காலம் நடத்துறது அவர் இல்லையா? கைப்பிடித்தது அவர் இல்லையா? பலத்தை தந்தது அவர் இல்லையா? உயிரோட பாதுகாத்தது அவர் இல்லையா? அவர் என்ன நினைப்பார்? சர்ச்சுக்கு போகலையா பிரதர்? நான் பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போனால் அவங்க என்ன நினைப்பணும்? ஜோம் பண்ணலையா சிஸ்டர்? நான் ஜோம் பண்ண ஆட்கள் என்ன நினைப்பணும்? ஞானசானம் எடுக்கலையா சகோதரா? நான் ஞானசானம் எடுத்தால் குடும்பக்காரர்களுக்கு முன்னே எப்படி நிற்பேன்? அபிஷேகத்தை பரலையா சிஸ்டர்? நான் அங்கே வந்திருந்து கைதட்டி ஆண்டவரை துதிச்சா நாட்டுக்காரங்க என்ன சொல்லணும்? ஒரு நிமிஷமாவது உயிரோட வச்சு தேவையெல்லாம் சந்தித்து இத்தனை கால ஜெயத்தோடு நடத்துகிற கர்த்தர் என்ன நினைப்பாரு அப்படிங்கிற யோசனை உங்க உள்ள வந்திருக்கா? அவர் என்ன நினைப்பார்? பெற்ற சொந்த பிள்ளை சிங்காசனத்தில் துரத்தி விட்டுட்டு தகப்பனை கொல்லாம விட மாட்டேன்னு ராணுவத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கு. அப்போ தாவீது சொல்றான், எனக்கு இப்பவும் தேவ சித்தம். நம்ம அண்ணா முறுமுறுத்திருப்போம் இல்லையா? நம்ம அண்ணா ஆண்டவரை மோசமாக சொல்லியிருப்போம் இல்லையா? ஆண்டவர்னு ஓடி போன என் கஷ்டம் மாறல, ஆண்டவர்னு ஓடி போன என் பலவீனம் மாறல, ஆண்டவர்னு ஓடி போன என் பிரச்சனை மாறல. நெருக்கடிகள் கூடிட்டு தான் இருக்கு, பலவீனங்கள் கூடிட்டு தான் இருக்கு, துன்பங்கள் கூடிட்டு தான் இருக்குன்னு சொல்லி தெய்வத்தை தானே குறை சொல்லி இருப்போம். அவன் இல்லை, அவன் சொல்றான், சிங்காசனமே போனாலும் எனக்கு ஒரு ஆயுசு தான் உண்டு, எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம்தான் உண்டு. என் காலத்தில் தெய்வ சித்தத்தை செய்யணும், என் காலத்துல தேவ சித்தத்தை செய்யணும். அருமை தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு தெரியுமா, உங்க காலத்துல நீங்க தேவ சித்தம் செய்தா உங்க குடும்பத்தில இருந்து தேவ சித்தம் செய்கிற ஒரு சந்ததி எழும்பும். இந்த தேசத்துல நீங்க தேவ சித்தம் செய்தா இந்த தேசத்துல தேவ சித்தம் செய்கிற ஒரு சந்ததி எழும்பும். அப்புறம் பரிகாசங்களுக்கு நடுவிலேயும் தேவ சித்தம். சீமைங்கிற ஒருத்தன் வாரான், மண்ணு வாரி போட்டு தாவீதை சபிச்சான். எப்படி? முந்தியெல்லாம் 10-25 வருஷத்துக்கு முன்னெல்லாம் ஆட்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு நம்மளை காணும்போது காரி துப்போணும், தெரியுமா? நம்ம நடந்து போகும்போது காரி துப்போணும். இப்போ நம்மளை காணும்போது காரி துப்ப மாட்டேன்னு வாட்ஸ்அப்பில் ஓடி துப்போணும். அரசனுக்கு பக்கத்தில் வந்து மண்ணு ஆறி போட்டு சாபம் போடுறான். அவன் கூட நிற்கிறவன் கேட்குறான், அந்த செத்த நாயை நான் ஒரு குத்து குத்தட்டான்னு. தாவீதையும் சீமையையும் கம்பேர் பண்ணும்போது சீமை ஒரு கொசு, ஒரு பரிகாசம் பண்றதுக்குள்ள ஒரு ஈக்குவாலிட்டி வேணும் இல்லையா? ஒரு அளவு வேணும் இல்லையா? ஒரு தகுதி உண்டு இல்லையா? ஒரு எல்லை கோடு உண்டு இல்லையா? ஸ்கூலுக்கு மோடு காணாத்தவன் PhD எடுத்த ப்ரொஃபஸரை பரிகாசம் பண்ண அவன் என்ன சொல்லகு? அதுபோல ஆகிப்போச்சு. சீமை கூட வரன்னு சொல்றான், ஒன்று கொடுக்கட்டா அவனுக்கு, ஒன்று கொடுத்தா அவனை நாளை செவரில் போஸ்டர் கண்ணீர் அஞ்சலில் போஸ்டரில் பார்க்கலாம், கொடுக்கட்டா? தாவீது சொன்னா, இல்லை, ஈசாயின் குமாரன் இந்த வழியா வருவான், அவனை பரியாசம் பண்ண கர்த்தர் அவன்கிட்ட சொன்னாருன்னு. என்ன பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல? ஈசாயின் குமாரன் இந்த வழியா வருவான், அவனை பரிகாசம் பண்ணு கர்த்தர் வந்துட்டு சொன்னாரு. அப்படி அவன் பரிகாசம் பண்ணும்போது கேட்டுட்டு நான் இப்படி போனாதான் நான் நாளைக்கு அரசனா இப்படி வர முடியும்.
தேவ சித்தம். என்ன உங்க காலம் இல்லையா? நமக்கு ஒரு காலம்தான் உண்டு, நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம். அந்த காலத்தில் நாம தேவ சித்தம் செய்தா அதுக்கு பிறகு அந்த சித்தத்தை பின்தொடர்கிற ஒரு சந்ததி எழும்பும். எது எழும்பும்? இப்போ அந்த பிள்ளைக்கா ஜெபம் பண்றீங்க இல்லையா? அந்த பிள்ளைக்கா போராடி ஜெபிக்கிறீங்க இல்லையா? அவனை கொண்டு வாரும் ஆண்டவரேன்னு. நீ தேவ சித்தத்தை செய், அந்த சந்ததி உன் பின்னால தேவ சித்தத்தை செய்யும். தேவ சித்தத்தின் 2 வகைகளை கூட சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்று பரிபூரண சித்தம். என்ன? பரிபூரண சித்தம். 2 மாற்றியமைக்கப்பட்ட சித்தம். ஒன்று என்ன? பரிபூர்ண சித்தம். நான் நிறைய உதாரணங்கள் பைபிளில் இருந்து உங்களுக்கு காட்டணும். இருந்தாலும் 1-2 பகுதியை நான் பைபிளில் இருந்து சொல்லித்தாரேன். லோத்தை பார்த்து அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னார் இல்லையா? அது பரிபூர்ண சித்தம். அது பரிபூர்ண சித்தம். பர்ஃபெக்ட் வில். நீ அந்த மலைக்கு ஓடிப்போ. இல்லை ஆண்டவரே, எனக்கு அவ்வளவு தூரம் ஓட முடியாது, அந்த சோவார் வரை நான் போகிறேன் அப்படின்னு சொன்னா இல்லையா? கர்த்தர் என்ன சொன்னார்? ஓகே. அந்த ஓகே இருக்கு இல்லையா, அது மாற்றியமைக்கப்பட்ட சித்தம். அது ரொம்ப டேஞ்சர். அது ரொம்ப டேஞ்சர். உங்களுக்கு புரியலைன்னா யூடியூப்ல வரும். அது மாற்றியமைக்கப்பட்ட சித்தம். நீ அங்க போயிருந்தவன் பிள்ளை கேவலப்பட்டிருக்காது. நீ அங்க போயிருந்தவன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். நீ இடையில வச்சு, இல்லை அப்பா எனக்கு நடக்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் அதுவரை போறேன்னு சொன்னேன் இல்லையா? தெய்வத்துக்கு இருதயம் இழகும். உடனே பரிபூர்ண சித்தத்தை மாற்றினாரு. எதை மாற்றினாரு? பரிபூர்ண சித்தத்தை மாற்றினாரு. சரி நீ போ. மாற்றியமைக்கப்பட்ட சித்தம் எப்பவுமே டேஞ்சர், எப்பவுமே. உதாரணம் 2. உதாரணம் 1 ஆச்சா? 2. எத்தனை பேருக்கு பீலையாம தெரியும்? பீலையா ஆண்டவர்கிட்ட கேட்டான், பாலாக்கு கூட நான் போட்டா. கர்த்தர் என்ன சொன்னாரு? வேண்டாம் வேண்டாம். என்ன சொன்னாரு? வேண்டாம், நோ. மறுநாள் பாலாக்கு பெரிய பெரிய அதிபதிகள் வந்து சொல்லணும், நீ வந்தா ராஜா என்ன வேணாலும் தருவாராம். அன்னைக்கு ராத்திரி மொத்தம் தூங்காம இருந்து, ஆண்டவரே நான் பட்டினி கிடக்கவங்களுக்கு தெரியும் இல்லையாப்பா, நான் பாடுபடுறவங்களுக்கு தெரியும் இல்லையாப்பா, அரண்மனையின் வாசல் கதவு என் வீட்டில் வந்து தட்டுது, என்னைக்கும் தட்டாது இல்லையாப்பா. கர்த்தர் சொன்னாரு, போ. அது மாற்றியமைக்கப்பட்ட சித்தம். முதல்ல சொன்னார் இல்லையா, போண்டான்னு, அது பரிபூர்ண சித்தம். நீ ராத்திரி முழுக்க கிடந்து, அப்படி இல்லப்பா, அப்படி இல்லப்பா, அப்படி இல்லப்பா, எனக்கு அவன் போதும் அப்பா. ஐயோ, கொடுத்தாரு. நீ அழுற, நீ ஜெபம் பண்ற, சிலுவைய நீயா கேட்கற, நான் என்ன செய்ய? எடுத்துக்கோ. அது மாற்றியமைக்கப்பட்ட சித்தம், ரொம்ப டேஞ்சர். உதாரணம் 3. எசேக்கியான்னு ஒரு ராஜா சாக கிடந்தாரு தெரியுமா? தீர்க்கதரிசி போய் என்ன சொன்னாரு? அப்னே பச்சே கேலியே. கர்த்தர் உன்னை தட்டி தூக்க போறாருன்னு சொன்னாரு. உடனே என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு முன்னை பின்னை பார்க்க ஒன்றும் இல்லை, தெய்வ சித்தம்னா இதோ வருகிறேன். தெய்வ சித்தம்னா
இதோ ஆண்டவரே அப்படி இல்லை அப்பா, செஞ்ச பாவம் எல்லாம் டைரியில் எழுதி வச்சிருக்கு, அறுக்க இடக்குள்ள டைம் ஆகுது வேணும் ஒன்று. செஞ்ச பாவம் எல்லாம் டைரி எழுதி வச்சிருக்கு, இப்போ நீர் எடுத்தாந்தாங்க என்ன செய்ய? ஏகப்பட்ட அக்கௌண்ட் செட்டில் பண்ண வேண்டியிருக்கு, இன்சூரன்ஸ் பெண்டிங்கில் கிடக்கு, ஹெல்த் கேர் அடக்கவே இல்லை. சுவர்புறமாய் திரும்பி ஓ கர்த்தாவே, முற்றத்தில் நின்ன தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொன்னார், போ. ரொம்ப அழுது புலம்புறான், வயசு எலாஸ்டிக் பிடிச்சி நீட்டுற போல ஒரு நீட்டி கொடு. எத்தனை வருஷம்? அது மாற்றி அமைக்கப்பட்ட சித்தம். எசேக்கியா வியாதிப்பட்டு கிடந்தவ குழந்தை இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? குழந்தை இல்லை. அடுத்த 15 வருஷம் நீட்டி கொடுத்தார் இல்லையா? அந்த 15 வருஷத்துல தான் அந்த பேய் அந்த வீட்டுக்குள்ள பிறக்கப்படாதுன்னாக்கு கர்த்தரவனை எடுக்க பார்த்தது. இஸ்ரவேல் வரலாறுல ரொம்ப காலம் ஆட்சி செய்து யார் தெரியுமா? மனாசே. அவன் எசேக்கியா தெய்வத்துக்காக என்னெல்லாம் செஞ்சானோ அதை மொத்தம் இடிச்சு போட்டு, தெய்வத்துக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் துணிகரமாக செஞ்சான். இப்படி ஒன்று வரப்படாதுன்னாக்கும் ஆண்டவர் எசேக்கியா விட்ட சொன்னது ஒன்றுதான், இப்போ எடுக்கட்டான்னு. அவன் உடனே சுவர்புறமாய் திரும்பி, பாவம் ஆண்டவருடைய மனம் பார்த்தேளா, பரிபூர்ண சித்தம்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஆதாம் ஏவாள் சாப்பிடக்கூடாது, அது பரிபூர்ண சித்தம். சாப்பிடக்கூடாது, என்ன சித்தம்? பரிபூர்ண சித்தம். இனி இவங்க சாப்பிட்டா என் மகனை அனுப்ப வேண்டி இருக்கு. சாப்பிடக்கூடாதுங்கிறது பரிபூர்ண சித்தம். அதவா இவங்க சாப்பிட்டா நான் யாரை அனுப்புவேன்? என் பையனை, எனக்கு இருக்கிற ஒரே மகனை கல்வாரியில் அனுப்புவேன். இந்த புதிய ஆண்டு விழாவுக்குள்ள கால் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும்போ என் காலத்துல நான் தெய்வ சித்தம் செய்ய விரும்புறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் உண்டு? வற்புறுத்தல் அப்படி இப்படி ஒன்றும் கிடையாது. நான் இதுல இருந்து மட்டும்தான் பேசினேன், அது எனக்கு 100க்கு 100 தெரியும். நான் பேசினது இதுல இருந்து நான் கேட்குறேன், கோலியாத் கொல்லாம விட மாட்டேன்னு சவால் விடும்போ தாவீதால் தேவ சித்தத்தை செய்ய முடியுமானால், சவுல் நெருக்கும்போ தாவீதால் தேவ சித்தத்தை செய்ய முடியுமானால், தன்னுடைய காற்றுக்கு நிறைய ஈட்டி வரும் பொழுது தாவீதால் தேவ சித்தத்தை செய்ய முடியுமானால், பெலிஸ்தர் திரும்ப திரும்ப வரும்போ தாவீதால் தேவ சித்தத்தை செய்ய முடியுமானால், எல்லாம் இழந்து போனப்போ தாவீதால் தேவ சித்தத்தை செய்ய முடியுமானா, சொந்த குமாரனை எதிராளியாய் மாறினப்போ தாவீதால் தெய்வ சித்தத்தை செய்ய முடியுமானால் பரிசுத்த ஆவி உள்ள இருக்கிற நாம எத்தனை அதிகம் தேவ சித்தத்தை செய்ய முடியும் இல்லையா? கண்ணை மூடலாமா? தேவ கருத்தில் விட்டு கொடுக்கலாமா? அத்தனை பேரும் ஜெபிக்கணும். என்ன ரொம்ப சத்தம் போடலைன்னா கூட பரவாயில்லை, நம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி என்னை மொத்தமாக ஒப்பு கொடுக்குற அப்பான்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு பலமான தெய்வ தொடுதல் இந்த கூடாரத்தை மூட போகுது.
நான் ஜெபம் பண்ணேன். ஒரு பிரச்சனைக்காக தான் இந்த சபைக்கு வந்தேன். அந்த பிரச்சனை இதுவரை மாறல. பின்ன எதுக்கு இந்த சபைக்கு வரணும்னு தானே நீ கேட்குற? இல்லை, நீ விட்டு கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம். என் வாழ்க்கையில் நிறைவேறும்படி விட்டு கொடுக்குறேன். வாயை திறந்து சொல்லுங்க. எங்கள் காலத்தில் நாங்கள் தேவ சித்தம் செய்யணும். வாயை திறந்து சொல்லுங்க, சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. ஒரு ஆயுஸ் இல்லையா உண்டு, ஒரு காலம் இல்லையா உண்டு. இந்த ஒரு காலத்தில் அப்பா உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி என்னை விட்டு கொடுக்கிற ஆண்டவரே. வாய் திறந்து தெய்வத்தை நோக்கி ஜெபிக்க தொடங்க. சத்தமா ஜெபிக்க தொடங்க. எவ்வளோ அழகான வசனம் இல்லையா? ஆண்டவர் தாவீதை பற்றி சொல்றாரு. தாவீது தன் காலத்தில் கர்த்தருடைய சித்தத்தை செய்து, தன் காலத்தில் தெய்வத்தினுடைய சித்தத்தை செய்து, அதனால என்ன நடந்து தெரியுமா? தாவீதின் நகரம். அதனால என்ன நடந்து தெரியுமா? தாவீதின் நகரம் மட்டுமல்ல, தாவீதின் செங்கோல். அதனால என்ன நடந்து தெரியுமா? தாவீதின் சந்ததி. தாவீதின் சந்ததி மட்டும் இல்ல, தாவீதின் திறவுகோல். ஒரு தடவை கூட சொல்றேன், தாவீதின் நகரம், தாவீதின் செங்கோல், தாவீதின் சந்ததி, தாவீதின் திறவுகோல். ஒரு தடவை கூட சொல்றேன், ஒரு தடவை கூட சொல்றேன், ஒரு தடவை கூட சொல்றேன். பரிபூர்ணமான தேவ சித்தத்தை செஞ்சப்போ தாவீதின் நகரம் என்று அறியப்பட்டது. அந்த நகரம், அந்த சந்ததி, தாவீதின் சந்ததி என்று அறியப்பட்டது. அந்த செங்கோல், தாவீதின் செங்கோல் என்று அறியப்பட்டது. அந்த திறவுகோல், தாவீதின் திறவுகோல் என்று அறியப்பட்டது. இனி 2 நிமிஷம் கை தட்டி, 2 நிமிஷம் கை தட்டி ஒரு பலத்த அபிஷேகம்.